ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நிறைய பெண்களுக்கு குழந்தையோட அசைவு வந்து எந்த வாரத்தில் நம்மளுக்கு தெரியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட அசைவு வந்து தெரியலன்னா என்ன செய்யணும், குழந்தையோட அசைவு கம்மியாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை அசைவு தெரிகிறதுக்கு இப்போ 2 3 மணி நேரம் உங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியலாட்டி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தையோட அசைவு இருக்கணும், அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா குழந்தையோட அசைவு நம்மளுக்கு எந்த வாரத்துலருந்து தெரிய ஆரம்பிக்கும்னா, 7வது மாதத்துல தான் உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதுவே 2வது குழந்தையா இருந்ததுன்னா, உங்களுக்கு 16 வாரங்கள்லயே ஒரு சில பெண்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு 25 வாரங்கள் வரைக்குமே அவங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியறதுக்கு வ டைம் வந்து எடுத்துக்கிடும். அது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். ஏன்னா, அவங்களுடைய இடுப்பு பகுதிகள் ரொம்ப இறுக்கமா இருக்கும் பொழுது, குழந்தையோட அசைவ உணர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஆனா, 25 வாரங்களுக்குள்ளேயே மேக்ஸிமம் குழந்தையோட அசைவு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சுரும். 7 மாதத்துல உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். 8வது மாதத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ, அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ குழந்தை வந்து உதைக்கிறது கூட நல்லா ஃபீல் ஆகும். 7வது மாதத்துல குழந்தை வந்து அங்க இங்கங்கிறது அந்த மூவ்மெண்ட் தான் சுத்தி சுத்தி வரும்பொழுது அந்த மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா 8வது மாதத்துல குழந்தை கால்ட்டு உதைக்கிறது, நல்லா மூவ் ஆயி இருக்கிறது எல்லாமே வந்து 8வது மாதத்துல நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். 9வது மாதத்துல குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்ன காரணம்னா, குழந்தை ஹெட் டவுன் பொசிஷன் வந்துரும். ஸோ, அதுக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, 9வது மாதத்துல குழந்தையோட அசைவுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, குழந்தையோட தலைப்பகுதி உங்களுடைய பிறப்புறுப்ப வந்து ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு ப்ரீத் ப்ரெசன்டேஷன் அதாவது குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வந்துருச்சுன்னா, அதுவே வரலாட்டி உங்களுக்கு அந்த இது தெரியாது. குழந்தை வந்து அந்த உதைக்கிறது வந்து உங்களுடைய அந்த பிறப்புறுக்கு பக்கத்துல ரொம்ப உதைக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப குழந்தையோட அசைவு தெரியல. ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தையோட அசைவு தெரியும்னு நம்ம பார்த்தோம்னா, குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தையோட அசைவ வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கணும். தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் குழந்தையோட அசைவு தெரியலன்னா, நல்லா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி குடிக்கலாம். லைட்டா லெமன் போட்டு நீங்க குடிக்கலாம். லெமன் ஜூஸ் மாதிரி ரொம்ப ஒயிட் சுகர் வந்து ரொம்ப அதிகம் எடுத்துக்காம, கம்மியான அளவு போட்டு நெறைய தண்ணீர் ஊத்தி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அல்லது ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது ஒரு சின்ன பீஸோ, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸ் அளவு சின்னதா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துட்டு, நீங்க வந்து இடது பக்கம் அப்படியே நல்லா டார்க் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, நல்லா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி தூங்குங்க. அப்படி தூங்கும் பொழுது உங்களுக்கு குழந்தையோட அசைவ வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். மேபி அப்பயுமே ஃபீல் பண்ணல, எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா, நீங்க உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. இப்ப என்னென்ன காரணங்களாலலாம் குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தா கூட குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை உங்களுக்கு 9 மாதங்களுக்கு அடுத்து அதாவது அதோட பொசிஷன் வேரி ஆகும் பொழுது அசைவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரே பொசிஷன்ல இருக்கு அல்லது டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன்ல இருந்தா கூட குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாகுறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. மத்தபடி குழந்தையோட அசைவ வந்து எல்லாருமே நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நல்லா உதைக்கிறது ஒரு 10, 15 டைமாவது நீங்க குறைஞ்சது ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தையோட அசைவ வந்து நீங்க இது பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு குழந்தையோட அசைவு இப்ப தான் ஃபீல் பண்றீங்க. இந்த ஒரு இன்னைக்கு தான் குழந்தையோட அசைவு தெரியுதுன்னா, ஒரு நோட்ல எப்பயுமே எழுத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு 2 ஆர் 3 வீக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு எத்தன குழந்தையோட அசைவு உங்களுக்கு தெரியுது? அதுக்கடுத்து போக போக எவ்வளோ கம்மியாகுதுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, ஒரு ஒரு 1 வீக்காவது ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து எழுதுங்க. ஒரு நாளைக்கு குழந்தையோட அசைவு வந்து எப்படி இருக்கு? எவ்வளோ இருக்கு? எவ்வளோ நேரத்துக்குள்ள ஒரு தடவ குழந்தையோட அசைவ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, நெறைய தண்ணீர் குடிங்க. அதிகமா வாக்கிங் போங்க. அப்படி போனாலே நம்மளோட குழந்தை வந்து ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும்.
அது மட்டும் இல்லாம கர்ப்பிணிகள் வந்து நல்லா வாக்கிங் போகணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துலயே உட்கார்ந்திருந்தா கூட, குழந்தையும் வந்து அப்படியே உட்கார்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த அளவு ஆக்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவு குழந்தையும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரே இடத்துல ஒரு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இல்லாட்டி கூட, ஒரு தடவ சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வரதும் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி